வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி கை உயர்த்தி சொல்லலாமா? வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. சொல்லலாமா? ஐயா உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானை. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. ஓ ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. எல்லாம் சொல்லி முடிங்க. ஆண்டவரே ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. இந்த மாலை நேரத்தில் எங்கள் பரலோகத்தின் தகப்பனை உம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் இயேசு ராஜா உம்மை தேடி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை தேடி ஆண்டவரே, இந்த நாளின் வார்த்தைகளை நீர் எங்களோட கூட இடைபடுங்க. உடைய வார்த்தைகளை வேதத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை வல்லமை உள்ளது, எங்களுக்குள்ளே கிரியைகள் செய்ய வல்லதுன்னு நாங்கள் அறிக்கை இடுகிற ஆண்டவரே, எல்லா மாம்சத்தின் சிந்தை சொல் செயல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. என் கர்த்தர் நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரின் முழு ஆளுகைக்கு விட்டு தருகிறோம். கையை உயர்த்தி சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானவரே, நல்ல சத்தமா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவரே, மனதாரமை வரவேற்கிறோம். உடைய ஆளுகையை விரும்புகிறோம். நாங்கள் ஒருமித்து வாசம் பண்ணி உம்மை கேட்கிறோம். இந்த ஆலயமுடைய மகிமையினால நிரம்புவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். போன வாரம் 2 தலைப்பு உங்கள் கையிலெல்லாம் பேப்பர் பேனெல்லாம் கொடுத்து ஒரு 2 தலைப்பை தியானிக்க ஆரம்பித்தோம். எத்தனை பேருக்கு அந்த தலைப்பு ஞாபகம் இருக்கு? சத்தமாக சொல்லணும், ஃபுல்லாக சொல்லணும். முதல் கேள்வி நான் சொல்கிறேன், அப்படி எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம் அந்த கேள்வியை. முதல் கேள்வி, உங்களின் எந்த செய்கை அனுதின வாழ்வில் உங்களை உலகத்தாரிடமிருந்து
வேறுபடுத்தி காட்டுகிறது. புதிய வருஷத்தின் முதல் ஆராதனைன்னு போன ஈவினிங் சர்வீஸில் 2 கேள்விகளோடு ஆரம்பிக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தை தியானித்து வருகிறோம், அது இன்னும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் இந்த 2 கேள்வியும் இந்த ஒரு பகுதியும் அதிகமாய் மனதில் பாரப்பட்டதுனால இந்த தலைப்பில் ஆரம்பித்து முதல் ஆராதனை அந்த முதல் மாதத்தில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகலாம்னு யோசித்தேன். முதல் கேள்வி இதுதான். முதல் கேள்வி, ஒவ்வொரு வருஷத்தின் தொடக்கத்துலேயும் நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய ரெசல்யூஷன், புதிய புதிய குறிக்கோள்களை கொண்டு தீர்மானங்களை எடுக்கிறது வழக்கம். எல்லா நபர்களும் பொதுவாக பெரும்பாலான நபர்கள் எடுப்பாங்கல்ல. அலுவலகம் புதிய டார்கெட்டை எடுக்கும். நிறைய பேர் நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லி புதிய புதிய ரெசல்யூஷன்லாம் எடுப்பாங்க, தீர்மானம் பண்ணிக்கொள்வாங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் அப்படிப்பட்டதான முயற்சிகளும் அப்படிப்பட்டதான தீர்மானங்களும் அவசியம். இல்லாட்டினா ஆரம்பித்த நிலையில் அப்படியே இருப்போம் பல வருஷம் ஆனாலும். எனக்குள்ள அந்த ஒரு முயற்சி, எனக்குள்ள அந்த ஒரு டிரைவ், எனக்குள்ள அந்த ஒரு வேகம் இல்லாட்டினா நான் முன்னேறுகிறது கடினம். கிறிஸ்துவை நோக்கி பயணிக்கிற என் பயணத்தில் எனது ஆர்வம் மிக முக்கியம், எனது தீர்மானங்கள் மிக அவசியம். இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் உங்களோட பர்சனலாக என்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்க, அது உங்களுக்கு ஆண்டவருக்குமானது. நான் உங்கள் கண் முன்னாடி 2 கேள்விகளை முதல் வாரத்தில் வைக்க விரும்பினேன். அதில் ஒரு கேள்வி, உங்களுக்கும் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற உங்கள் அடையாளம் எது? எது உங்களை வேறுபடுத்தி காட்டக்கூடியது? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க நடுவில், உங்கள் அலுவலகத்துக்கு நீங்கள் வேலை பார்க்குற அலுவலக நண்பர்களுக்கு நடுவில், உங்கள் உறவுக்காரங்களுக்கு நடுவில் உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடியது எதுன்னு ஆரம்பித்தோம். எல்லார் கையிலையும் ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுத்து எழுதுங்கன்னு சொன்னோம். ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட்டு சொன்னாங்க. ஒரு 10-12 பாயிண்ட்டு வந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட்டு சொன்னாங்க. ஒரு நபரை கையில் எடுத்து அந்த நபரை தியானிக்க ஆரம்பித்தோம். யார் அந்த நபர்? தானியேல். தானியேலுடைய ஜெபம் அவரின் அடையாளமாய் மாறியிருந்தது. அரண்மனையில் சுற்றி இருந்த எல்லா மந்திரிகளும் அவனை போல ஒத்த பிரதானிகள் தான். அவனோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி விட்ட பிரதானிகள் 3 பேர் இருந்தாங்க. 3 பேர்த்தில் இவர் ஒருத்தர். ஒரே ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஆனால் மற்றவங்களை விட இவர் மட்டும் வேறுபாடு வித்தியாசமாக ஒரு விஷயத்தில் காணப்பட்டார். அது அரண்மனை முழுக்க பிரபலம். அது என்னன்னா 3 வேளையின் ஜெபம். இந்த மனுஷனை ஜெபம் தனியாய் அடையாளப்படுத்தி காட்டியதுன்னு பார்த்தோம். ஒரு நேரம் இல்லை, 3 வேளையின் ஜெபம். எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் இந்த அடையாளத்தை மாற்றுகிறதற்கு அவர் விரும்பலை. இது அவரின் அடையாளமாய் மாறிப்போனது. அரண்மனை முழுக்க ஃபேமஸாக போயிடுச்சு. அதனால தான் வேற எதுலையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. இதை விடாமல் செய்கிறான், இதுதான் இவனுடைய அடையாளம், இதை விடாமல் செய்கிறான், இதில் வேணா குற்றம் கண்டுபிடிக்கலான்னு தீர்மானித்து அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். இந்த முதல் வருஷத்தில் முதல் ஆராதனையில் ஏன் நாமளும் தானியேலை போல ஜெபத்தை நமக்கு அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு பேச ஆரம்பித்தோம், தியானிக்க ஆரம்பித்தோம். ஜெபம் நமது அடையாளமாக ஏன் மாறக்கூடாது? என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் என் தெருக்காரங்களுக்கும் இவங்க வீட்டுக்கு போங்க, ஏதாவதுன்னா ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க, நடக்கும் அப்படியே அப்படின்னு ஏன் என் ஜெபம் என் தெருவின் எனக்கு அடையாளமாய் மாறக்கூடாது? என் அலுவலக நண்பர்களிடத்தில் ஏன் என் ஜெபம் என் அடையாளமாய் மாறக்கூடாது? என் சுற்றி இருக்கிறவர்களிடத்தில், என் உறவுக்காரர்களிடத்திலும் ஏன் என் ஜெபம் என் அடையாளமாய் மாறக்கூடாது? ஜெபம் தானியேலின் அடையாளமாய் மாறியது. எனக்கும் கூட ஜெபம் அடையாளமாய் மாறலாம். ஆமேன், ஆமேன். நிறைய நேரங்களில் ஜெபங்கள் ஏன் செய்கிறோம், இந்த ஜெபத்தினால என்ன நன்மை, இது என்ன ஒரு சடங்கா, காலையில் எழுந்திரிச்சு இத்தனை நிமிஷம் முடிக்கணும், சாயந்தரம் நைட்டு படுக்கும்போது இத்தனை நிமிஷம் முடிக்கணும், அதை செய்யலைன்னா ஏதோ ஒரு குற்ற உணர்வு போல் ஒரு உணர்வு, அது என்ன ஒரு ஃபார்மாலிட்டியா, ஒரு கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு சடங்கா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு யோசனை தோணுச்சுன்னா, ஜெபம் என்னென்னலாம் செய்யும்னு போன வாரம் தியானிச்சோம். ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ஜெபம் என்ன செய்கிறது? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, முதல்ல
முதல் வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன், சீக்கிரமாக பார்க்குறேன். அதுக்கு அடுத்து 2வது பாகத்துக்கு போகிறேன். பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்ன செய்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க. நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன்னா பரலோகத்தில் அலாரம் அடிக்கிறது. ஒரு செய்தி வந்திருக்கிறதுன்னு வந்திருக்கு, சாலமங்கலத்திலிருந்து ஒரு செய்தி வந்திருக்குன்னு தூதன் போய் ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். என் ஜெபம் தேவனுக்கு நான் தெரியப்படுத்துகிற என் செய்தி. ஆமேன்னு சொல்லுங்க. முடிஞ்சா கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் செய்கிற ஒவ்வொரு ஜெபமும், நல்ல சத்தமா, நான் செய்கிற ஒவ்வொரு ஜெபமும் பரலோகத்தில் தெரிவிக்கப்படுகிறது. ஆமென். உங்கள் ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர்கிட்ட உங்களால் ஒரு லெட்டர் கொடுக்க முடியுமான்னு தெரியாது. உங்கள் ஏரியாவிலே குடியிருக்கிற எம்எல்ஏட்ட நீங்கள் போய் சொன்னால் பேச்சு கேட்கப்படுமான்னு தெரியாது. நீங்கள் சொல்கிற விஷயம் போய் சேருமான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் உங்கள் அறை வீட்டில் செய்கிற ஜெபம் பரலோகத்தில் தெரியப்படுத்தப்படும். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. நான் முழங்காலில் நின்று எதை செய்தாலும், எதை சொன்னாலும், நான் எதை பேசினாலும் பரலோகத்தில் அவைகள் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விசுவாசம்தான் ஜெபத்தை குறித்த முதல் அஸ்திபார கல்லாக இருக்கணும். நான் முழங்கால் போட்டு எதை பேச ஆரம்பித்தாலும், எதை துதிக்க ஆரம்பித்தாலும், எந்த பாட்டை பாட ஆரம்பித்தாலும் அவைகள் பரலோகத்தில் தெரிவிக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிற அந்த வினாடியே பரலோகத்தில் அவைகள் அறிவிக்கப்படுகிறது, தெரிவிக்கப்படுகிறது. ஆமென். 2வது என்ன பார்த்தோம்? ஆமாம், 2வது எங்கேயோ அறிவிப்பு மாதிரி அக்லி காடின்ற மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் பொழுதன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும், ஒருத்தனும் கவனிக்க மாட்டான்ல, அந்த மாதிரிலாம் இல்லை பரலோகத்தில். நீங்கள் சொன்ன முதல் வார்த்தையிலிருந்தே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அந்த மில்லி செகண்ட் தான். அவர் பிஸியாக பல சயின்டிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பல கிறிஸ்தவ ஆராய்ச்சியாளர்கள், ஆண்டவரே இதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, இந்த வியாதிக்கு எப்படி நான் மருந்து கண்டுபிடிப்பேன்னு ஜெபத்தோடு இன்னும் பல விஞ்ஞானிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை, அவங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தந்து கொண்டிருக்கிற அவ்வளோ பிஸியான நேரத்தில் பிரியாணி வேணும்னு நம்ம கேட்டால் நம்ம ஜெபத்துக்கும் அந்த ஸ்பாட்டில் அவர் செவி கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மில்லி மைக்ரோ செகண்ட், அந்த வினாடியை நீங்கள் எத்தனை கூறு போட்டு அந்த ஒரு கூரை எடுத்து பார்த்தாலும் அதை விட வேகமாய் செவி கொடுக்கிறார் என்கிற விசுவாசம் என் ஜெபத்தின் மேலே எனக்கு வேண்டியது அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 5:15. 1 யோவான் 5:15. ஆமென். அவ்வளோதான். ஆமென்னா ஆமென். எல்லாம் சேர்ந்து அந்த செவி கொடுக்கிறார்ன்ற வார்த்தையை மாத்திரம் மனசில் பதிகிற மாதிரி வாசித்து முடிங்க பார்க்கலாம். செவி கொடுக்கிறார்ன்ற வார்த்தையை நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம். ஆமென். நீங்களும் நானும் இந்த ஜெபத்தை இந்த வருஷத்தில் சாதாரணமாக பொழுதுபோக்கா மணியை பார்த்துக்கிட்டே செய்ய வேண்டிய ஒரு சிந்தைக்குள்ளே வராமல், நான் முழங்கால் போட்டால் அங்கே அறிவிக்கப்படுகிறது. அவ்வளோ முக்கியமான ஆளாக என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவ்வளோ முக்கியமான ஒரு ஹாட் லைனை எந்நேரம் என்னட்ட கொடுத்துருக்கிறாரு. நான் பேச ஆரம்பித்தா அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் நான் அப்பா பிதாவேன்னு சொன்ன உடனே என் பக்கமாய் சாய ஆரம்பிக்கிறார். அவர் எனக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் கேட்டதை பெற்றுக்கொள்ளுகிறேன். இவ்வளோ நாள் அந்த விசுவாசமோ, அந்த தெளிவோ, அந்த ஆண்டவரை அறிகிற அறிவோ குறைவாக இருந்ததே. ஆனால் ஒருவேளை என் ஜெபத்திற்கு நான் பதில் பெற்றுக்கொண்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஆனால்
நான் என் ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்கிற அறிவை ஒவ்வொரு நாளும் வளர்த்தி கொள்ளுவேன். முடிஞ்சால் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது இந்த வசனத்தை ஒரு 3 முறையாவது சொல்லி என் விசுவாசத்தை தட்டி எழுப்பி நான் ஜெபித்தால் அவர் செவி கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கையை உயர்த்தியவருக்கு அந்த வசனத்தை சொல்லலாமா? நான் எதை கேட்டாலும் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்று நான் நன்கு அறிந்திருக்கிறேன். அதனால் நான் கேட்டவைகளை பெற்றுக்கொள்ளுகிறேன். கரந்தட்டி தேங்க்யூ ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எந்த அரசாங்கமும் கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை ஆண்டவர் தருகிறார்ல. நீங்கள் கேட்டால் நாங்கள் லிசன் பண்ணுறோம், அதை அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். எந்த கவர்மெண்ட்டும் டொனால்டு ட்ரம்ப் கூட கொடுக்க முடியாத வாக்குறுதி. ஏன்னா என்ன கேட்டாலும் தருவேன்னு வாக்கு பண்ணுகிறார் இந்த பரம ராஜ்யத்தின் தகப்பன். ஆமென், அல்லேலூயா. ஸோ முதல்ல நான் பரலோகத்துக்கு தெரியப்படுகிறேன். முழங்கால் போட்டாலே பரலோகத்தில் என் சத்தம் கணீர் என்று ஒலிக்கிறது. ஒலிக்க தொடங்கின அந்த மில்லி செகண்டே ஆண்டவர் செவி கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மூணாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தோம். என்னது? அப்படி போடுங்க. கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷனை 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் வேதாகமத்தில் அவரை குறித்து இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். கொர்நேலியு அவர்களே, உங்கள் ஜெபங்களும் உங்கள் தான தர்மங்களும் பரலோகத்தில் அப்பாவின் சந்நிதியில் நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஜெபத்துக்குள்ள மரியாதையை பாருங்க. அப்பாவின் சந்நிதியில் அவர் டேபிளில் ரிமெம்பரன்ஸுக்காக அவருடைய ஓயாமல் ஒரு ஜென்டில் ரிமைண்டர், ஓயாமல் அவரை ரிமைண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிற ஒரு செட்டப்பை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். நான் ஜெபித்தால் திரும்ப 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 ஆண்டவர் அதை போட்டு கேட்குறாரா தெரியல. அவர் ஆடியோவா வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சு போட்டு போட்டு பார்ப்பாரா தெரியல. இல்லை ஒரு தூதனை வச்சு எழுத வச்சு இதை வாசித்து கேட்டுக்கிட்டே இருப்பாரான்னு தெரியல. ஆனால் அது ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது ரிமெம்பரன்ஸுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. என் ஜெபத்தை அவர் பொக்கிஷமாய் பாதுகாக்கிறார். அவைகள் நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. என் ஜெபங்கள் என் அப்பாவின் சந்நிதியில் நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறது. ஆமென். இந்த பக்கம் மனுவை வாங்கி இந்த பக்கம் குப்பையில் போடுகிற அரசியல்வாதி அவர் அல்ல. இந்த பக்கம் மனுவை வாங்கிக்கிட்டு வடையை மடித்து எண்ணெயை கசக்கி கீழே போடுற ஆண்டவர் அவர் அல்ல. என் ஜெபங்கள் பொக்கிஷங்களாய் அங்கே பாதுகாக்கப்படுகிறது. அவர் சந்நிதி முன்னாடி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு செட்டப்பை கொடுத்துருக்கிறாரு. வேணுங்கிற பொழுதெல்லாம் போட்டு போட்டு கேட்பாரு. இது என் பிள்ளையின் குரல், இது என் மகனின் வாய்ஸ் அப்படின்னு போட்டு போட்டு கேட்பாரு. தூதர்களிடத்தில் மகிழ்கிறாரா தெரியல. ஆனால் அவைகள் நினைவு கூறப்படுகிறது பரலோகத்தில். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்ம வாய்ஸ் வீட்டில் எடுபடுதா தெரில, ஆஃபீஸில் எடுபடுதா தெரில, ரோட்டில் எடுபடுதா தெரில, குழாயில் எடுபடுதா தெரியல, காய்கறி கடையில் எடுபடுதா தெரில. என் வாய்ஸ் பரலோகத்தில் எடுபடுகிறது. என் வாய்ஸுக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய பொக்கிஷமான இடம் உண்டு. என் வாய்ஸ் பரலோகத்தில் ரிசர்வ் பண்ணப்படுகிறது, ப்ரிசர்வ் பண்ணப்படுகிறது. இது என் நேச பிள்ளையின் சத்தம். இது நான் நேசிக்கிற என் மகளின் சத்தம். அதை போட்டு விடு தூதனை, அதை போட்டு விடு. கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். என் வாய்ஸ் அவருக்கு பிரியமானது. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்களேன், சொல்லுங்க. முதல்ல இந்த ஜெபத்துக்குரிய மரியாதை. முதல் குறிப்பு என்ன? இவன் இல்லையா சாம்? சாரி. ஓகே ஓகே. இவ்வளோ அழகாக வாசிக்கிறியான்னு பார்த்தேன். சரி, முதல் குறிப்பு என்ன? ஆமாம், என் ஜெபம் அறிவிக்கப்படுகிறது, தெரிவிக்கப்படுகிறது. இரண்டாவது, செவி கொடுக்கிறார். மூணாவது, நினைவூட்டப்படுகிறது. அது ஒரு ரிமைண்டரா, ஜென்டில் ரிமைண்டரா ஆண்டவர் சமூகத்தில் வைக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா.
4வது குறிப்பு மோசே குறித்து தியானிச்சோம். மோசேக்கு இந்த ஜெபம் ஒரு புதிய உறவை உண்டாக்கியது. அதுதான் தியானிச்சோம். மோசே 80 வருஷமா எப்படி வாழ்ந்தார்னு தெரில. ஆனால் 81ஆம் வருஷத்திலிருந்து ஆண்டவரை அழைத்தார்னு தெரிந்து கொண்ட உடனே அவருக்குள்ள ஒரு ஜெபம் துளிர்க்க ஆரம்பித்தது. ஒரு ஜெப உறவு வளர ஆரம்பிச்சது பாருங்க. ரொட்டீனா ஜெபிக்க ஆரம்பிச்சார் பாருங்க. அந்த ஜெபத்தின் ஆர்வத்தின் அதிகமாக 40 நாள்னு உலகத்தை மறந்து ஆண்டவர் பாதத்தில் கிடக்கார் பாருங்க. மெல்ல 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 அந்த உறவு மாறிக்கிட்டே போகுது. ஆண்டவரை தூரத்தில் தொலைவாய் நின்று பார்த்தவர் இன்னைக்கு முகமுகமாய் பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் எங்கோ இருந்து சத்தமாய் பேசி கொண்டிருந்தவர் இப்பொழுது நெருங்கி சிநேகிதனை போல முகமுகமாய் பேச பழகி ஆரம்பிக்கிறார். அவரை போல ஆண்டவரோட சிநேகிதனாய் நெருங்கி பழகிய ஒரு நபரையும் வேதத்தில் நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடியலை. ஆமென். ஜெபம் என்னை சிநேகித வட்டத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறது. ஆண்டவரின் சிநேகித வட்டத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஜெபம் என்னை சிநேகித வட்டத்துக்குள்ள மைனருமா சிநேகித வட்டத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறது. தெரியப்படுத்துகிறேன், அவர் செவி கொடுக்கிறார், நினைப்பூட்டுகிறதாய் வைக்கப்படுகிறது, என்னை சிநேகித வட்டத்துக்குள் கொண்டு போய் சேர்க்கிறது. ஆமென். அல்லேலூயா. கடைசியா ஒன்று பார்த்து முடிக்கலாம். இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தை வாசிக்கலாமா? அந்த வார்த்தையை மார்க் 9:29. மார்க் 9:29. வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறென்றுக்கும் புறப்பட்டு போகாது. என்ன இதில் மறைந்திருக்கிற சத்தியம் தெரியுமா? அதட்டினாலே ஓடிடுவான் பிசாசு. ஏன்னா தலை நசுக்கப்பட்டவனை தான் என் கையில் கொடுத்துருக்கிறாரு, சகல அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்துருக்கிறார். அவர்கிட்ட சகல அதிகாரமும் உண்டு, அந்த சகல அதிகாரத்தை எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதட்டினாலே ஓடிடுவான். ஆனா சில பலவானாய் தன்னை காட்டிக் கொள்ளுகிற பிசாசம் உண்டு. சில பலம் பொருந்தியவனாய் கொஞ்சம் டஃப் கொடுக்கிறவனும் இருப்பான். ஆனா அவனும் உன் ஜெபத்துக்கு கீழானவன் மாத்திரமே. நீ ஜெபித்தால் அவனும் ஓடி விடுவான். அதுதான் இந்த வார்த்தையின் சத்தியம். ஆமென். அல்லேலூயா. சில வகை பிசாசு, அதுதான் பலவானாகிய பெரிய பலவான்னு அடையாளப்படுத்தி கொள்ளுகிற சில வகைகள் உண்டு. அந்த சில வகை பலவான்கள் கூட உன் ஜெபத்திற்கு ஓடும், உன் ஜெபத்துக்கு அடங்கும், உன் ஜெபத்துக்கு ஓடி மறையும். நீ பூமியில் எவைகளை கட்டுகிறாயோ அவைகளை பரலோகமும் சேர்ந்து கட்டும். நீ பூமியில் எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். நீ செய்கிற எல்லாம் இங்கே ஒரு டிராமா தான். ஆனால் ரியல் லைஃப்பில் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய சேனை எனக்காய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் சொல்ல 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 அவைகள் செயல்படுகிறது. என் சொல்லுக்கு அவ்வளவு பெரிய மரியாதையாய் ஒரு சேனை எனக்காய் செயல்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. என் ஜெபத்துக்குரிய மகிமை எவ்வளவு பெரிய பலவானா இருந்தாலும், என் சரீரத்தில் இருந்தாலும் சரி, என் பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி, என் ஆஃபீஸில், என் குடும்பத்தில், என் உறவுகளில், எங்கே எவ்வளவு பெரிய பலவானாய் அமர்ந்திருந்தாலும் சரி, என் ஜெபத்திற்கு அவைகள் செயல்படுகிறது, அவைகள் கீழ்ப்படுகிறது, அவைகள் அரண்டு ஓடுகிறது. ஆமென். ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க. எவ்வளோ பெரிய பலவானாய் இருந்தாலும், இந்த உலகத்தின் எவ்வளவு பெரிய பலவானாய் இருந்தாலும், ஆண்டவர் அவைகளை என் ஜெபத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். என்ன சத்தமே இல்லை சொல்றீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? எவ்வளவு பெரிய பலவானாய் இருந்தாலும், வானமண்டலத்தின் பொல்லாத பலவானாய் இருந்தாலும், அவனை என் ஜெபத்திற்கு ஆண்டவர் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். நல்ல கரந்தட்டி நன்றி ஆண்டவரே என்ன சொல்லுங்க. இவ்வளோ பெரிய பாக்கியம் உள்ளவர். ஒரு விச அவரை பார்த்து, இந்த ஜெபத்தை இந்த ஆண்டு வாஞ்சிக்கிறேன். நிறைய பேர் வரல போன வாரம். இந்த ஜெபத்தை இந்த ஆண்டு வாஞ்சிக்கிறேன். இவ்வளோ மகத்துவமான ஜெபத்தை நான் ஏன் காலை
மதியம் இரவுன்னு தானியேலை போல ஒரு நாளுக்கு 3 வேலை செய்யக்கூடாது. சின்ன நேரமோ பெரிய நேரமோ ஒரு கமிட்மெண்ட்டோட என் அப்பாவின் சமூகத்தில் வந்து நிற்பேன். இவ்வளவு பாக்கியமான ஒரு ஜெபத்தை எனக்காய் விட்டு வைத்திருக்கிறாரே, இவ்வளவு பாக்கியமான ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறாரே, ஏன் ஒரு கமிட்மெண்ட்டோட ஒவ்வொரு நாளும் அவரை பார்ப்பேன், அவரோடு பேசுவேன். ஒவ்வொரு நாளும் சிநேகிதனை போல அவரோடு பேசி கொண்டிருப்பேன். ஒவ்வொரு நாளும் அவர் ரசிக்க ரசிக்க அவரை பாடிக்கொண்டிருப்பேன். ஒவ்வொரு நாளும் அவரை சிரிக்க சிரிக்க துதித்து கொண்டிருப்பேன்னு நமக்குள்ள ஏன் அப்படி ஒரு வாஞ்ச? தானியேலுக்கு உண்டான அதே வாஞ்ச ஏன் இந்த 26 என் வாஞ்சையா மாறக்கூடாது? அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே நான் வாஞ்சிக்கிறேன், இந்த ஜெபத்தின் ஆவிய, இந்த ஜெபத்தின் வாஞ்சைய என் வாழ்க்கையில் செயல்படுத்த விரும்புகிறேன். என் வாழ்க்கை 26 ஜெபத்தை அடையாளமாய் கொண்ட ஒரு வாழ்க்கையாய் மாறட்டும். என்னை பார்க்கிறவர்கள் இவளிடத்தில் போனால் ஜெபிப்பால்னு சொல்லட்டும், இவரிடத்தில் போனால் இவர் ஜெபிப்பார்னு சொல்லட்டும். அவைகள் அப்படியே வாய்க்கிறது என் வாழ்க்கையில்னு சாட்சியாய் மாறட்டும்னு சொல்லி ஒரு நிமிஷம் அவரை பார்த்து ஏன் கேட்கக்கூடாது? இந்த ஜெப ஆவியை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் என்ன ஓஹோ என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சொல்லுங்கய்யா எல்லாம். ஓ ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன் என் பரலோக தகப்பனே. நாங்கள் சகோதரர்களாய் சபையாய் வந்து நிற்கிறோம். நாங்களும் தானியேலை போல 3 வேளையும் ஜெபிக்கிற சுபாவத்தை வளர்த்து கொள்ள விரும்புகிற ஆண்டவரே, நீர் நேசிக்கிற, நீர் செவி கொடுக்கிற, சிநேகித வட்டத்துக்குள் இழுத்து கொள்ளுகிற, ஐயா நினைப்பூட்டுகிற அந்த சத்தத்தை நானும் 3 வேளையும் எழுப்ப விரும்புகிறேன் என் ஆண்டவரே. உம்முடைய சந்நிதியில் என் சத்தம் ஒழிப்பதாகன்னு விரும்புகிறேன் ஆண்டவரே. நீர் ரசிக்கிற துதிகளையும் கொழுமையானவைகளையும் கொண்டு வந்து படைக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஜெப ஆவியை வாஞ்சிக்கிறேன். 26 எனக்கு பலன் தாங்க, ஓய்வின்றி ஜெபிக்கிறவனாய் மாற ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இதுவரைக்கும் போன வாரம் பார்த்தோம், ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியமானதுன்னு பார்த்தோம். இப்படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு பெரிய உந்துதல்ல நாளையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க. அப்படியே ரோடெல்லாம் பொன்னாகவும் ரோஜா இதழ்கள் ஒவ்வொரு நாளும் உங்க வழியிலையும் தானா வந்து விழுகிறதையும் பார்ப்பீர்கள். அப்படியா? அப்படியா? இல்லை, கரெக்ட். நீங்க ஜெபிக்க ஆரம்பித்த உடனே சிங்க குகைகள் வந்து விழும். நீங்க ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அதுதான் வேலைக்கு ஒளையா வந்து விடும். அதுதான் சிங்க கெபிகளின் கதவை திறந்து விடும். தானியேல் ஜெபிக்கிறத பார்த்த, ஜெபிக்கிறத அடையாளப்படுத்தின அடுத்த வசனமே சத்துரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறதை நம்மால பார்க்க முடியும். அவன் ஸ்தானத்தை பறிக்கிறார்கள். அவன் மந்திரியா இருக்கிற அந்த ஸ்தானம் பறிக்கப்படுகிறது. அவனுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சேவகர்களில் ஒரு 5 பேர் அவனை குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க. இவ்வளோ நாள் கும்பிடுறேன் சாமின்னு குனிஞ்சு நின்ன சேவகர்கள் குண்டு கட்டா அடாவடியாக இழுத்துட்டு போறாங்க. நடக்கும். கொண்டு போய் சிங்கத்தின் கெபியில போடுறாங்க. கெபிகள் வரலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கெபிகள் வரலாம், சிங்கத்தின் குகைகள் வரலாம்.
வசனம் சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். 6:17 வாசிங்க. 6:17 உட்காந்துக்கோ. தானியேல் 6:16. ஒரு கல் என்ன போட்டாராம்? கல்லை கொண்டு வந்து மூடி முத்திரை போட்டான். ஐயா, நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாம் அப்படியே பூத்து குலுங்கி அப்படியே வாசல்லையும் என் வீட்லையும் வைரக்கற்களாக வந்து நிறைஞ்சு அப்படியே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளே போயிடுவேன்னு மாத்திரம் நினச்சிடாதீங்க. நான் முழுசாக முடிக்கிறேன் இந்த செய்தி, அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த ப்ராசஸை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஆரம்பித்த உடனே அவனும் வேலையை ஆரம்பிச்சிருவான். உங்கள் எதிராளியான பிசாசானவன் தன் வேலையை ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் அவனால் காலம் தள்ள முடியாது. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தா அவனை விரட்டிடுவீங்க. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தா நண்பனை போல மாறிடுவீங்க. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தா ஒரு ஜென்டில் ரிமைண்டரை பரலோகத்தில் பதிவு செய்து கொண்டே இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் அவன் அதுக்கப்புறம் செயல்படவும் எந்த ஆளுகையும் செய்யவும் அவனால் முடியாது. அதனால் முதல் வேலை இந்த ஜெபத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வழி என்னன்னு பார்ப்பான். இஸ்ரவேல் ஜனமெல்லாம் நாங்கள் ஆராதிக்கும்படிக்கு எகிப்தை விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க பார்வோனேன்னு கேட்ட பொழுது அந்த பார்வோன் சொல்கிறான், ஓ, உங்களுக்கு ஜெபிக்கிற யோசனை வருதா? உங்களுக்கு ஆண்டவரை தேடணுன்ற யோசனை வருதோ? இனிமே வக்கீல் கொடுக்க மாட்டேன், நான் ரா மெட்டீரியல் தர மாட்டேன், மூலப்பொருட்களை நீங்களே தேடி கண்டுபிடிங்க, நீங்களே போய் தேடி எடுத்துகிட்டு வாங்க வைக்கல. ஆனால் கொடுத்த செங்கலோட அளவு ஒன்றும் குறையக்கூடாது, குவான்டிட்டி நம்பர்ஸ் குறையவே கூடாது. 1000 செங்கல் ஒவ்வொருத்தையும் தலைக்கும் கொடுக்கணும்னு 1000 செங்கல் கொடுக்கணும். நீ தான் தேடி போய் கண்டுபிடிச்சு ரா மெட்டீரியலையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில் 9 மணிக்கு வேலைக்கு வந்து 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 1000 செங்கல் அறுத்த ஆள் இப்போ ஊரெல்லாம் தேடி வைக்கலையும் அதுக்குரிய மூலப்பொருட்களையும் சுண்ணாம்பையும் தேடணும். அப்போனா காலையில் 4 மணிக்கோ 3 மணிக்கோ எந்திரிச்சு அப்படியே ஊர் பூரா தேடணும். தேடி எடுத்துகிட்டு வந்து வச்சா தான் காலையில் வேலையை ஆரம்பிக்க முடியும். 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு குடும்பமாக அப்படி ஊர் ஊராக போய் தேடணும் எங்கே கிடைக்குதுன்னு. உங்கள் நேரத்தை முழுசும் பிஸியாக்கி விட்டுட்டா எப்படி நீங்கள் ஆண்டவரை தேடுவீங்க? உங்கள் நேரத்தை எல்லாம் டைட்டாக மாற்றிட்டா இப்போ எப்படி உனக்கு இந்த துதியின் சத்தம் தேவைன்னு தோணும்? வசனம் சொல்லுது, அதுக்கப்புறம் ஆரோனின் மோசேயின் சத்தத்தை அவர்கள் கேட்கவே இல்லை, செவி கொடுக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சொன்னவொன்ன ஜே ஜே ஜே, எங்கள் ஆண்டவர் வெற்றி உள்ளவர், அவர் எங்களை விடுவிக்க வல்லவர்னு சொன்ன ஜனம் இந்த பிஸி ஆனதுக்கு அப்புறம் அதே கிரவுண்டு அதே மேடையில் நின்று அதே 2 பேரும் பேசுறாங்க. இவர்கள் செவி கொடுக்கவில்லை, அவர்கள் பிஸியாக இருந்தாங்க. அதனால ஒரு நாள் உங்களை செபிக்கிறதற்கு அனுமதிக்க மட்டும் மாட்டான். சுகவினத்தை கொண்டு வந்து வைக்கலாம், குடும்பத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை கொண்டு வந்து வைக்கலாம், அலுவலகத்தில் என்னைக்கும் இல்லாத ஒரு பெரிய போராட்டம் வந்து நிற்கலாம், சிங்கக்கெபிகள் வரலாம். இந்த வசனம் சொன்னது மாதிரி முடிஞ்சு போச்சுங்க. கல்லை போட்டு முத்திரையே போட்டாச்சு, அவ்வளோதான். இனி உலகமே அழிஞ்சாலும் இந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு ஒருத்தன் அதிகாரம் இல்லை. தானியேலின் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனது போல தெரியலாம். ஜெபத்தை ஆரம்பித்த உடனே சொல்லுங்க, பக்கத்தில் அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் போல சிரிச்சிட்டு, ஆல்ரெடி முகம் தொங்கிருச்சு, இப்போ சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் ஜெபத்தை ஆரம்பித்த உடனே கெபிகள் வரலாம், முத்திரையும் போடப்படலாம், முடிந்தது போல தெரியலாம். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யோவான் 11 அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் சுவிசேஷம் 11 அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். படக்குன்னு சொல்லுங்க, என்ன சம்பவம்? ஜான்சி சிஸ்டர் தவறு, அவ்வளோதான். சூப்பர். லாசரு வியாதியா இருக்கிறார், ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டார். ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டார்னு தெரிஞ்ச உடனே வேகமாக சொல்லி அனுப்புகிறாங்க. ஏன்னா ஆண்டவர் பிரபலம் இல்லையா, அவர் நடக்கிற பகுதியெல்லாம் அற்புதம். சொல்லி அனுப்புகிறாங்க, வாங்க ஆண்டவரே, ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த வசனம் வாசித்தீங்களே, ஆண்டவர் என்ன பண்ணாரு? நார்மலாக என்ன பண்ணியிருக்கணும்?
வேகமாக கிளம்பி வந்திருக்கணும். எங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி அவங்க. வேகமாக வண்டி எடு, குதிரையில் வேணால் போகலாம், கழுதையில் ஏறி போகலாம், வேகமாக போயிருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஸ்டே பண்ணுறார். சிச்சுவேஷன் இன்னும் ஒஸ்ட்டாக போகுது. முன்னாடியாவது கண்ணை திறந்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்தான், நாங்கள் வாயில் கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ வர தாமதிக்கிறாரு, வராமே நிற்கிறாரு. 2-3 நாள் ஆயிடுச்சு. இப்போ கண்ணை மூடிட்டான், மூச்சு மட்டும்தான் இருக்குது. சிச்சுவேஷன் ஒஸ்ட்டாக மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற சில நேரங்களில் உங்கள் சிச்சுவேஷன் ஒஸ்ட்டாக மாறலாம். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிற பொழுது உங்கள் சூழ்நிலைகள் இன்னும் நெருக்கத்தை நோக்கி நகரலாம். இதுக்கு முன்னாடியாவது ஃப்ரீயாக இருந்துச்சு. என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்து மகா போராட்டங்க. ஒரு முதலாளி ஒருத்தர் இருந்தானா, கொஞ்சம் கஞ்சமுள்ள முதலாளி, கராரான முதலாளி. அவன்கிட்ட ஒரு பெலிவர் வேலை பார்க்குறாரு. அந்த பெலிவர் 7 நாளும் வேலை. இந்த முதலாளிகிட்ட ஒரு நாள் லீவு கிடையாது. அந்த காலன்றதுனால வேலைக்கு ரொம்ப திண்டாட்டம், விட்டுட்டு போனால் பிழைக்க வழி இல்லை. இவன் பெரிய செல்வந்தன் இந்த முதலாளி, ஆனால் ஈவு இரக்கமே காட்ட மாட்டான். அந்த பிலீவர் ஒருத்தர் கேட்குறாரு, அவர் மனைவி அங்கே வேலை செய்கிறாங்க. ஐயா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறை வேணும், கோயிலுக்கு போயிட்டு வரணும். உனக்கு பயங்கர கோபம். ஓ, நீ இருக்கிற நிலைக்கு, நீ வாங்குற சம்பளத்துக்கு உனக்கு கோயிலுக்கு போகணுமா? இனிமே ஈவினிங் வீட்டுக்கு போகாது. இப்படி தைரியமாக வந்து என் முன்னாடி நின்று கேட்டல, 2 வாரத்துக்கு காலையிலையும் வேலை பார்க்கணும், நைட்டும் வேலை பார்க்கணும். உனக்கு ஓய்வு இல்லை. இஷ்டம்னா வேலை பாரு, இல்லைன்னா இன்னையிலிருந்து வேலையை விட்டு நின்றுக்க. இதுதான் தண்டனை. கூப்பிட்டு மேனேஜரை பார்த்து சொல்லிட்டு போயிட்டான், இவனை பார்த்துக்க, இவனை வீட்டுக்கு விடாத. இவன் வேலை வேணும்னா இன்னையிலிருந்து 2 வாரத்துக்கு காலையிலையும் வேலை பார்க்கணும், நைட்டும் வேலை பார்க்கணும், வீட்டுக்கே போகக்கூடாது. ஒரே துக்கம். ஏன்னா ஆலயத்துக்கு தானே போகணுன்னு நினைக்கிறேன். குடும்ப ஜெபத்தில் வந்து ஜெபம் பண்ணுறாங்க, ஐயா நாங்கள் ஆலயத்துக்கு போக விரும்புகிறோம், கேட்டால் கொடுப்பீரே அப்படின்னு குடும்பமாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 14 நாள் கடின வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே குடும்ப ஜெபத்தில் இந்த குறிப்பை சேர்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. 16-17ஆவது நாளில் முதலாளி திருப்பி அந்த நபரை பார்க்குறான். அப்போ அவர் நினச்சாரு, ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற நேரம் வந்து விட்டது. கூப்பிட்றாரு, இங்கே வா. என் ஜெபம் பதில் கொடுக்க போகிறது. நீ தானே லீவு கேட்ட? ஆமாம். இன்னையிலேருந்து உனக்கு சம்பளம் இல்லை, 1 மாதத்துக்கு. அடுத்த பனிஷ்மெண்ட். ஐயா, நான் வேலைக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கேன். இல்லை, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இன்னையிலேருந்து 1 மாதத்துக்கு உனக்கு சம்பளம் இல்லை. ஒரு சம்பளம். கணவன் மனைவி 2 பேரும் வேலை பார்க்குறாங்க அந்த ஆஃபீஸில். அந்த முதலாளிகிட்ட ஒரு சம்பளம் கட்டு. வீட்டுக்கு வந்து திரும்ப குடும்ப ஜெபத்தில், ஐயா நிலமை ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு, எப்படி ஒரு சம்பளத்தில் நாங்கள் குடும்பம் நடத்துறது? தொடர்ந்து குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கிறாங்க. இப்படி ஒரு நாள் அந்த முதலாளி அந்த ஆளோட மனைவியை பார்க்குறாரு. நீ தானம்மா அவர் வீட்டுக்காரம்மா? ஆமாங்க, நான் தான் அவர். நீ இங்கே தான் வேலை பார்க்குற? ஆமாம். எந்த டிபார்ட்மெண்ட் தான்? அதில் வேலை பார்க்குறையா? ஓஹோ, சரி. இந்த மாதத்துலேருந்து உனக்கும் சம்பளம் கட்டுமா? ஒருத்தர் சம்பளத்தில் ஓடிக்கிட்டு இருந்த வண்டி இப்போ அடுத்த சம்பளமும் கட் ஆகுது. குடும்ப ஜெபம் அழுகையும் கண்ணீருமா போகுது. நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபத்துக்கு பதில் இல்லை. ஆண்டவரே, நிலைமை ஒஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கு. நிலைமை மாறின மாதிரி தெரியல, ஒஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு நேரம் குடும்ப ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த முதலாளியை எதிராளிகள் கொலை செய்ய, அதெல்லாம் அந்த காலம் இல்லையா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்கிற நேரம். இந்த முதலாளி அதிக சம்பாதிக்கிறான்னு சொல்லி தொழில் போட்டியினால இவனை கொலை செய்ய மற்றொரு பெரிய முதலாளி கூட்டாளிகளோட தேடிக்கொண்டு வருகிறான். ஒவ்வொரு வீடாக உள்ள அந்த கிராமத்துக்கு வந்து தேடுறான். ஏன்னா முதலாளி ஒளிஞ்சுக்கிட்டான். எங்கன்னு ஒவ்வொரு வீடாக தேடுறான். இந்த முதலாளி அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு எங்கேயாவது ஒரு மறைவிடமாக தங்கிடலாம், இந்த நைட்டை கழிச்சிட்டோம்னா காலையில் நம்ம ஆளுக வந்துடுவாங்க, தப்பிச்சுக்கலான்னு நினச்சி அப்படியே தேடிக்கிட்டு இருக்கிறான். இவன் வீட்டில் பாட்டு சத்தம், ஜெப சத்தம் கேட்குது. குடும்ப ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கு. வேகமாக கதவை தட்டி உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான். ஐயா, இன்னைக்கு நைட்டு மட்டும் எனக்கு இடம் கொடு, தயவா எனக்கு இடம் கொடு
அவர் உள்ள அலோவ் பண்ணி கதவை பூட்டிட்டாரு. தொடர்ந்து ஜெபம் நடக்குது. அதே பாடல் சத்தம், அதே ஜெப சத்தம். ஒவ்வொரு வீடாய் வந்து தேடிக்கொண்டிருந்த இந்த எதிராளி கரெக்டாக இந்த வீட்டுக்கு வந்து அவன் அடியாள் போய் கதவை தட்ட போகிறான். இவன் குதிரையில் நிற்கிறான். அந்த எதிராளி தலைவன் பாடல் சத்தமும் ஜெப சத்தமும் கேட்டவொன்னே குதிரையிலேருந்து இறங்கிட்டான். இறங்கிட்டு, நோ, கதவை தட்டாத, அந்த வீட்டில் ஜெபம் நடக்குது. இவன் பக்தி உள்ளவன் போல தெரிகிறது. அந்த வீட்டில் ஜெபம் நடக்குது, அடுத்த வீட்டுக்கு போ அப்படின்னு இந்த வீட்டை தாண்டி அடுத்த வீட்டுக்கு போகிறான். அப்படியே தேடி எங்கேயும் கிடைக்கல, போயிட்டான். விடிஞ்சிருச்சு. இவன் ஆட்கள் வந்துட்டாங்க. இவன் காப்பாற்றப்படுகிறான் இந்த முதலாளி. அப்போ எந்த நபருக்கு சம்பளத்தை குறைச்சானோ, எந்த நபரை ஆலயத்துக்கு விடமாட்டேன்னு வம்படி பண்ணானோ, அந்த நபர்கிட்ட காலில் விழுகிறான் இந்த முதலாளி. காலில் விழுந்து சொல்கிறான், என் உயிர் உன் ஜெபத்தினாலே காக்கப்பட்டது, என் உயிர் உன் குடும்ப ஜெபத்தினாலே காக்கப்பட்டது, உன் ஜெபந்தான் அவனை உள்ள விடாமல் தடுத்தது. இனி நீ மாத்திரம் இல்லை, நம்ம ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஞாயிற்றுக்கிழமை நீ கோயிலுக்கு போங்க, நானும் என் குடும்பத்தோடு கோயிலுக்கு வர்றேன்னு சொன்னான். ஆமேன், அல்லேலூயா. நிலைமை ஒஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும், ஆனால் அது முடிவு அல்ல. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நிலைமை ஒஸ்ட்டாக போகும். நாளைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நிலைமை ஒஸ்ட்டாக போகும், ஆனால் அது முடிவு அல்ல. ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரன். கரந்தட்டி சொல்லுங்க, ஐயா, பரன் என்னை காக்க வல்லோ. அல்லேலூயா. சொல்றீங்களா? பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பருண்டனக்கு காத்திடுவா என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு காத்திடுவா என்றுமே. ஆமென்னு சொன்னா பலமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒஸ்டா போகும், ஆனா அது முடிவா இருக்காது. லாசருவின் வாழ்க்கை ஒஸ்டா போய் முடிஞ்சு போச்சுன்னு தான் ஊர் நினைச்சது. கல்லறையிலையும் வச்சாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எவனாவது யோசிக்க முடியுமா? முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி காரியம் பண்ணிட்டு அவன் வேலைக்கு போயிட்டான். ஆனால் ஆண்டவர் விட்டுட்டு போகிறவர் அல்லவே. தன்னை நோக்கி பார்த்த ஒருத்தனையும் ஆண்டவர் தவிக்க விடுகிறவர் அல்லவே. பதில் செய்யாமல் ஒருத்தனும் சும்மா ரிட்டன் போனது அந்த 4 சுவிசேஷத்தில் எங்கேயும் நீங்கள் பார்க்கவே முடியாதே. அது வல்லவா அவரின் இயல்பு. தன்னை நோக்கி பார்த்த ஒருவனும் வெறுமையாக போனதா இந்த 4 சுவிசேஷம் எங்கும் சொல்லாது. எனக்கும் பொருந்தும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை நோக்கி பார்த்த ஒருவனோ வெறுங்கையாய் திரும்பினதாய் எங்கும் காணேன், எப்பொழுதும் காணேன், என் வாழ்க்கையிலும் காணேன். ஆமென், ஹல்லேலூயா. பரத்திலிருந்து நிச்சயம் ஜெயம் வரும். வந்தார் பாருங்க. வந்து சொன்னாரு, நீ விசுவாசிச்சன்னா மகிமையை காண்பாய். நான் தாமதித்தது இழுத்துக்கிட்டு இருந்தவனை எழுப்புறதுக்கு இல்லை, வாயில் கஞ்சி ஊற்றினவனை நிமித்துறதுக்கு இல்லை, கல்லறையில் வைக்கப்பட்டவனை எழுந்து வா என்று சொல்லுகிறதற்காக. இனி உன் வீட்டின் கீர்த்தி இந்த ஊரெங்கும் பிரசித்தி. பெரிய தலைவர்கள் உன்னை வந்து இனி பார்க்க நேரிடும். உங்க வீட்டில் தானே மரிச்சவன் எழுந்தான், ஆமா, இனி நீ பிரபலமாவாய், இனி அனைவரின் கண்களுக்கு உயர்வாவாய், என் மகிமை பெரியது. ஆமென், ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க,
காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார். என்ன வந்தாலும் நம்புவே என்னை மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டா. கரந்தட்டி நன்றி ஐயா. இந்த விசுவாசத்தை மாத்திரம் பிடிச்சுக்கங்க. செபிக்க ஆரம்பிச்சா எல்லாம் பூவா பூக்கும், வைரமா ஜொலிக்கும் இல்ல, என்னை அவர் கைவிட மாட்டார் என்கிறது எனக்குள் மேலோங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரத்திலிருந்து ஜெயம் வரும், என்னை நிச்சயமாய் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க செபிக்க ஆரம்பிச்சவன முதல்ல கெபிகள் வரலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க, கெபிகள் வரலாம், முத்திரைகள் போடப்படலாம். ரெண்டாவது சூழ்நிலைகள் கடினமாகலாம். சொல்லுங்க, சூழ்நிலைகள் கடினமாகலாம். ஒரு சம்பவத்தை பார்த்து முடிக்கலாம். லூக்கா 8 அதிகாரம் 41 வசனம் வாசிங்க. ஓகே, யவ்வீரின் கதை நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இவர் ஒரு பெரிய படைத்தலைவன், ஜெப ஆலய தலைவன் ஆகிய யவ்வீர். மகள் சிக்கா இருக்கிறாருன்னு ப்ரேயர் பண்ண வர்றார். எதுக்கு வர்றாரு? என்ன பார்க்குறீங்களா? எதுக்கு வர்றாரு? ஏசிட்ட மக சிக்கா இருக்கிறா, ப்ரேயர் பண்ண வர்றார். ஆண்டவரை பார்க்க வர்றார். நம்ம எப்படி முழங்கால் நின்று ஆண்டவரை பார்க்குறோமோ, அன்றைக்கி ஆண்டவர் பிரத்யட்சமாக 3 வருஷம் ஊரில் இருந்தார். அதனால் ஆண்டவரை பார்க்க வர்றார். மக ஐயா சிக்கா இருக்கா, ரொம்ப சிக்கா இருக்கா. ஏன்னா நிறைய அற்புதங்கள் ஆண்டவரால் செய்ய முடிகிறது. என் மகளையும் அவரால் சுகப்படுத்த முடியும். வந்து சிக்கா இருக்கிற மகளுக்காக ஆண்டவரை பார்க்க வர்றாரு. ஆண்டவர் சரி வா போகலாம், உன் வீட்டுக்கு போகலான்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. வழியில் நிறைய வெவ்வேறு காரியங்கள் நடக்குது. அந்த அம்மா தொடுறாங்க, வஸ்திரத்தில் இருந்த வல்லமை போகுது. இப்படி பயங்கர பிஸியாக போய்கிட்டு இருக்கிற பொழுதே எழுத்தாப்புல இருந்து ஒருத்தர் வர்றார். அவர் வந்து என்ன சொல்றாரு வாசிங்க பார்க்கலாம். 49 வாசிங்க சிஸ்டர். ம் 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 என்ன சொல்றாரு? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கடைசி பகுதியை மாத்திரம். உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஐயா, நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஒன்று கெபிகள் வரலான்னு பார்த்தோம், முத்துரைகள் போடப்படலான்னு பார்த்தோம். ரெண்டாவது சூழ்நிலைகள் இன்னும் கடினமாகிறதை கண்கள் காணும்னு பார்த்தோம். மூணாவது துர்செய்திகள் கூட வரும். நீங்கள் எப்போ ஆண்டவரை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, தந்திரக்காரன் உங்கள் ஜெப நேரத்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு, உங்கள் ஜெபத்தை அடியோடு நிறுத்துகிறதற்கு எப்படி ஆகிலும் வலை தேடுவான். அதில் ஒரு தந்திரம், துர்செய்தியை கூட நீங்கள் கேட்க வேண்டி வரும். உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியான துர்செய்தியாக இருக்கும். அவள் சிக்கா இருக்கிறான்னு ஜோமண்ண கூட்டு போகிறேன், செய்தி வருது மரித்து போனால். ஆண்டவரை விட்டுருங்க, அவர் வேற வேலையாக இருக்கட்டும். மரித்து போயிட்டா, அவர் பிஸியாக இருக்கிறாரு. ஏன் போட்டு சின்ன பிள்ளை மாதிரி அவரை தொந்தரவு பண்ணீங்க? ஐயா மறிச்சு போயிட்டார், வாங்க என்னோட. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். துர்செய்தி வரலாம், டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் வரலாம், சோர்வுகள் வரலாம். நான் ஜெபிச்சின்னு என்ன ஆக போகுதுன்னு
என் மனசுக்குள்ள ஓடலாம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. 53 வாசிக்கிறேன். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து ஆண்டவர் வந்து கொஞ்சம் வெளியே போங்க, அவள் மரிக்கவில்லை அப்படின்றாரு. அவர் மறிச்சிட்டார். நாங்கள் தான் இங்கே தானே இருக்கோம், காலையிலேருந்து இங்கே தான் இருக்கோம், பாடி இப்படி தான் கிடக்கு. நகைத்தார்கள். யவ்வீரை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. வேற வேலை இல்லையாடா, ஆகிற வேலையை பார்க்க மாட்டியா நீ? எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்துட்டாங்க, காரியத்தை ஆரம்பி, இவரை இப்போ எதுக்கு கூப்பிட்டு வந்த, பைத்தியக்காரனா நீ அப்படின்னு நக்கலாக கூட யவ்வீரை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. நகைத்தவர்கள் ஆண்டவரை பார்த்து நகைத்திருப்பாங்க, யவ்வீரை பார்த்து நகைத்திருப்பாங்க, உங்களை பார்த்து நகைப்பாங்க, உங்களை பார்த்தும் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, உங்களை சோர்ந்து போக பண்ணுவாங்க. துர்செய்தி உங்களை சோர்ந்து போக பண்ணும், ஏளனங்கள் உங்களை சோர்ந்து போக பண்ணும், அவர்கள் நகைப்பு உங்களை கூனி குறுகி போக செய்யும். ஆனால் கை உயர்த்தி சொல்லுங்க, அது முடிவல்ல, அது முடிவல்ல. பரத்திலிருந்து அல்லவோ ஜெயம் வருகிறது. அவர் என்னை கைவிடாதவர் அல்லவோ. ஆமென். என்ன நடக்குது? 54 எல்லாரையும் வெளியே போக பண்ணி பிள்ளையின் கையை பிடிச்சு எழுந்துருன்னாரு. அவ எழுந்து சாப்பிட ஆரம்பிச்சா. ஆமென், ஆமென். நகைத்தவர் அத்தனை பேரையும் வெளியே அனுப்பிடுங்க. நீங்கள் அனுப்புவீங்க பாருங்க. யாரெல்லாம் சோர்வாக நடத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை கார்னர் பண்ணாங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் கூனி நின்னீங்களோ, அவங்க எல்லாமே அந்த மகிமையில் உங்களோட பங்கெடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு உயரத்தில் வந்து நிற்பீங்க. பரத்திலிருந்து ஜெயம் வரும். அவங்க எல்லாம் வெளியே அனுப்புவாங்க. ஆண்டவர் உங்களை எழுப்புவார். நீங்கள் எழுந்து நிற்பீங்க. நிச்சயமாய் நகைத்தவர்கள் உங்களை காண்பார்கள். ஹல்லேலூயா. கரந்தட்டி சொல்லுங்க, பரத்தில் இருந்தல்லவோ, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. இந்த வார்த்தை ராகமா இல்லை, அவரை புகழுகிற ராகமாய், அவரை புகழுகிற துதியாய், எனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறதாய், என் பிசாசு வெட்கப்படுகிற ஒரு துதியின் சத்தமாய் உங்களுக்குள்ள எனக்குள்ளிருந்து ஏன் இன்னைக்கு வரக்கூடாது? ஆண்டவரே, என் விசுவாசத்தை இன்னும் ஆழமாய் பதிக்கிறேன். என் ஜெபத்தின் மேலுள்ள வல்லமையின் அதிகாரத்தை இன்னும் ஆழமாய் அறிந்திருக்கிறேன். உம்மையே நம்பி பிழைத்திருக்க விரும்புகிறேன். பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. சொன்னீங்களா? நீங்கள்லாம் உண்மையா ஒரு விசை சொல்லுங்க பார்க்கலாம். பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பருண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. நல்லா கரந்தட்டி சொல்லுங்க. ஆமென். முடிஞ்சா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாளிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பேன், 3 வேளை ஜெபிக்க முடிவு பண்ணுவேன். கேபிகள் வரலாம், முத்திரை போடப்படலாம், நெருக்கங்கள் அதிகமாகலாம், தாமதிக்கப்படலாம், கடைசி என்ன, துர்செய்தி வரலாம், சோர்ந்து போக பண்ணலாம். ஆனாலும் நான் கலங்கே, நான் கவலைப்படே, காக்கும் கரம் உண்டு, பரத்திலிருந்து ஜெயம் உண்டு. அவரையே நம்பி பிழைக்கிற ஜாதியாய் மாறி போவேன். ஜெபம் என் அடையாளமாய் மாறும். ஜெபத்தை ஒருவனும் என்னிடத்திலிருந்து பறிக்க விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஜெயமுள்ள ஆயுதம் ஜெபம். அதை அறிந்து கொள்ள மாத்திரம் விட மாட்டான். இந்த ஜெயமுள்ள ஆயுதத்தை பயன்படுத்த மாத்திரம் விட மாட்டான். ஏன்னா அவனை விரட்டுகிற ஆயுதம் அது.
ஜெபத்தினாலே ஓடுனா ஓடுவான், அதனால் அந்த ஆயுதத்தை தொடவோ பயன்படுத்தவோ விட மாட்டான். அதன் வலிமையையும் வீரியத்தையும் அறிந்து கொண்டவர்களாய் உண்மையா சின்சியரா மாத்திரம் பண்ணிடணும். ஐயா, நான் ஜெபித்தால் நீர் கேட்கிறீர், பரலோகத்தில் என் சத்தம் கேட்கப்படுகிறது, கவனமாய் பேசுவேன், நீர் உடனே ரிசீவ் பண்ணுகிறீர், சரியாய் பயபக்தியோடு பண்ணுவேன், நீர் திரும்பி கேட்கிறீர் அல்லவா. இந்த மேடையில் பார்த்துருக்கீங்களா, நியூஸ் சேனலில் முக்கியமான மினிஸ்டர் முக்கியமான ஆட்கள்கிட்ட பேசும்போது இப்படி வாயெல்லாம் மறைச்சிக்கிட்டு பேசுவாங்க. எச்சி தெரிச்சிடக்கூடாது, அவங்களுக்கு இடையூறாக இருந்தக்கூடாது. ஏன்? அவ்வளோ முக்கியமான ஆள். நம்ம மட்டும் ஜெபிக்கும் போது இந்த பக்கம் வாட்ஸ்அப்பு பார்த்துக்கிட்டு டிங்கு நடிச்சா வாட்ஸ்அப்பை திறந்துக்கிட்டு, நம்ம மாத்திரம் ஜெபம் பண்ணும்போது கால் வந்தால் பால் பாக்கெட்டை வாசலில் வைப்பா, நம்ம மாத்திரம் ஜெபம் பண்ணால் உறவுக்காரங்க வந்தால் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு திரும்பி முதல்ல இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சு எந்த வகையில் அவரை கனவீனப்படுத்துவது? என் கர்த்தர் தெய்வமானால் அவரை கனமுள்ளவராய் ட்ரீட் பண்ணுவேன். என் கர்த்தர் தெய்வமானால் அவருக்குரிய கனத்தை, அவருக்குரிய நடுக்கத்தோடு, அவருக்குரிய பயத்தோடு வந்து நிற்பேன். நான் பிள்ளை தான், ஆனால் அவர் மகா கணம் பொருந்தியவர், அவர் மகாராஜன், அவர் மகாதேவன். அந்த சின்சியரிட்டி மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க ஜெபத்தில், இந்த ஜெபத்தை போல வீரியமுள்ள ஆயுதம் வேறு எதுவும் இல்லை. தொலைவுக்கும் இந்த ஆயுதம் வேலை செய்யும், தொலைவுக்கும் வேலை செய்யும். எந்த ஊர் எந்த மூலையில் இருந்தாலும் என் ஜெபத்திற்கு எத்தனை மூலைகளாக இருந்தாலும் போய் சேரும் வல்லமை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. சரி, சில நேரங்களில் இந்த பீரியட், நான் சோர்வுக்குள்ள இருக்கிற பீரியட், துர்செய்தியின் பீரியட், கெபிகளின் பீரியட் ஷார்ட்டாக இருக்கும். ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாதம், 2 மாதம் ஷார்ட் பீரியடாக இருக்கும். சில நாட்கள், சில நேரங்களில் அவைகள் பெரியதாய் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். சில நாட்களில் வெயிட்டிங் பீரியடு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். எமி கார்மையல்னு ஒரு மிஷினரி தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தாங்களாம். டோனா ஊர் அப்படின்ற ஊருக்கு வந்தாங்க. 1901 டோனா ஊர் ஃபெலோஷிப்னு ஆரம்பித்தாங்க. அவங்க 95 வந்தாங்க, 895 வந்தாங்க. 6 வருஷத்தில் டோனா ஊர் ஃபெலோஷிப் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்த நோக்கம் அங்கே ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு. தாமஸ் வாக்கர் அப்படின்னு ஒரு மிஷினரி ஆல்ரெடி திருநெல்வேலியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவங்களோட கூட சேர்ந்து வேலை பார்க்குறதுக்காக இவங்க வர்றாங்க. ஒரு நாள் இரவு இந்த அம்மா வீட்டை டம்முன்னு தட்டுற சத்தம். திறந்து பார்த்தா 8 வயசில் ஒரு பொண்ணு, ப்ரீனா, அந்த பொண்ணு பேர் அப்படி தான் அந்த புக்கில் எழுதியிருக்காங்க, ப்ரீனா. அந்த 8 வயசு பொண்ணு கதவை தட்டுது. என்ன? அந்த பொண்ணு அவங்க அம்மா கோயிலுக்கு வித்துட்டாங்க. தேவதாசி திட்டம் முறை அந்த நாட்களில் இருந்தது. கோயிலுக்கு வித்துட்டாங்க. இந்த பொண்ணு பயந்து என்னால் இதை சமாளிக்க முடியலன்னு ஓடி வந்து இந்த அம்மாட்ட ஆதரவாய் வந்து நிற்கிது. இந்த பொண்ணை சேர்த்துட்டாங்க, கதவை சாத்திட்டாங்க. இந்த விஷயம் ஊருக்குள்ளே தெரிஞ்சதுனால ஊருக்காரங்க பயங்கர வலிமையாக எதிர்க்க வர்றாங்க. இதுதான் சட்டம் இந்த தேசத்தில். வெளியூர் பொம்பளை உனக்கு இங்கே என்ன வேலை? இதுதான் இந்த ஊரின் சட்டம். இப்படி தான் காலங்காலமாய் நடந்து வருகிறது. நோ, இந்த அம்மா திறக்கவே முடியாது, மாற்றவே முடியாதுன்னாங்க. மாறாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். குழுவாய் ஒரு குழு அவங்களுக்குள்ள அந்த டோனா ஒரு ஃபெலோஷிப்பில் ஒரு குழு சேர்ந்தது. பெண்களும் ஆண்களுமாய் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இந்த திட்டம் மாறணும், இந்த திட்டம் மாற்றப்படணும்னு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. 1901 ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க ஊழியம் வில்லேஜ் மினிஸ்ட்ரியிலிருந்து மெல்ல மாறி இந்த பிள்ளைகளை சேர்த்து பாதுகாத்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறதாய் மாறி போனது. ப்ரீநாள் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1000 பிள்ளைகளுக்கு மேலே சேர்த்துட்டாங்க. அப்பப்போ வருவாங்க, அவர்களுக்கு ஒரு நாள் வாழ்க்கை ஏற்படும், அப்படியே போவாங்க. இப்படி ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனாக கிட்டத்தட்ட பீக் பீரியடில் 1000 பிள்ளைகள் கூட அந்த டோனா ஊரில் இருந்ததாக சொல்கிறாங்க. 1901 ஜெபிக்க ஆரம்பித்தவர்கள் 1948 வரைக்கும் காக்க வேண்டியிருந்தது. இந்திய அரசாங்க சட்டத்தை நிறைவேற்றிய நாள் 1948.
இந்த தேவதாசி முறையை நாங்கள் ஒழிக்கிறோம். ஒரு நாள் பேப்பரை திறந்து பார்க்குறாங்க, பேப்பரில் செய்தி வந்திருக்கு, தேவதாசி முறை ஒழிக்கப்படுகிறது அப்படின்னு. இனி நான் மாத்திரம் இந்த வில்லேஜை எதிர்த்து போராட வேண்டியதில்லை, அரசும் என்னோடு சேர்ந்து போராடும், ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இது நடக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆனது. நம்ம வாழ்க்கையிலையும் அவ்வளோ ஆண்டுகள் ஆகும்னு சொல்லலை, ஆனால் வெயிட்டிங் பீரியட் உண்டுன்னு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஒரு நெருக்கம் வரும். அந்த நெருக்கம் சனிக்கிழமை போயிடும்னு நீங்கள் ஷார்ட்டாக நினச்சிட்டு அப்புறமேலும் சோர்ந்து போகாதீங்க. தந்திரக்காரனின் மற்றொரு தந்திரம் காலந்தாழ்த்த பார்ப்பான். எந்த அளவுக்கு அடித்தா இந்த நபர் விழுந்து போவாங்களோ அந்த அளவுக்கு அடிக்க பார்ப்பான். சில நேரங்கள் நேரம் பிடிக்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சில நேரங்களில் தேவ மகிமையை காண நேரம் எடுக்கலாம், தாமதிக்கலாம். மைனர்மா, தாமதிக்கலாம். சொல்லுங்களேன், சில நேரங்களில் தாமதிக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணுவேன் கேளுங்க? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பே. பாட்டா இல்லை, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஊழியம்மா சொல்லுங்க. துதிப்பேன், நான் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. டெம்போ போறமா. துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். நாங்கள் துதிப்போம், துதிப்போம், துதித்து கொண்டே இருப்போம். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. ஓ, தேவனை சார்ந்து அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே, அவர் மாத்திரமே. ஓ, அவரது நாமம், அவர் மாத்திரமே. அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுங்க. ஓ, அல்லேலூயா ஆனந்தமே. நாங்கள் துதிப்போம், துதிப்போம், துதித்து கொண்டே இருப்போம். நாங்கள் துதிப்போம், துதிப்போம், இருப்போம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தை எப்படி கடத்துறது? இந்த வெயிட்டிங் பீரியட் வருது இல்ல, இந்த வெயிட்டிங் பீரியட் கொஞ்சம் நாள் ஆனா எப்படி கடத்துறது? ஆமா, எத்தனை பேருக்கு இந்த குருட வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தெரியும்? ஏசு இந்த வழியே வருகிறார்னு சொன்ன உடனே இந்த கண் தெரியாதவர் சொன்னாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நம்மளை போல முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உடனே டிஸ்கரேஜ்மெண்ட் வருது, உடனே டிஸ்கரேஜ்மெண்ட் வருது. போனவன் சொல்றா, சும்மா இருறா, கத்தாதரா, சும்மா இரு. பெரிய பெரிய ஆளுங்க கூட போய்கிட்டு இருக்காங்க. அந்த மந்திரி கூட போறாரு, அந்த பெரிய கடைக்காரர் கூட போறாரு, முக்கியமான ஆள்கள்லாம் கூட போறாங்க, சும்மா இருறா. இவனோ என்ன பண்ணாரு? முன்னிலும் அதிகமாய். ஆமென். இந்த வெயிட்டிங் பீரியடுக்கு மருந்து, வெயிட்டிங் பீரியடுக்கு சொல்யூஷன் முன்னிலும் அதிகமாய். அல்லேலூயா. முன்னிலும் அதிகமாய். தாமதிக்க 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 நான் இன்னும் அழுத்தமாய், இன்னும் ஆழமாய், இன்னும் வேகமாய் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். என் நேரத்தை சமாளிக்க என் துதி போதும், ஜெயத்தை பெற்று தரும் நிச்சயமாய். ஆமென். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையை சொன்னேன். அவர் சொல்றாரு, நாளைக்கு மரிப்பவனை போல ஊக்கமாய் ஜெபிக்கவும், இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கிறது என்ற நினைப்போடு உன் உலக வாழ்க்கையை செய்யவும் உன்னை தயார்படுத்திக்கொள். அப்படின்னா உன் ஜெபம் எவ்வளவு ஊக்கமா இருக்கணும்னா, நாளைக்கு மரிக்க போறேன், அப்ப எவ்வளவு ஊக்கமா, எவ்வளவு வேகமா, எப்படியாகிலும் பிழைக்க வேண்டும்னு ஜெபிப்பியோ அந்த ஊக்கத்தோடு ஜெபிக்கிறவனாகவும்,
உலகத்தை தேடுகிறதுல இன்னும் 100 வருஷம் இருக்கு, சம்பாரிச்சுக்கலாம். இன்னும் 100 வருஷம் இருக்கு, பிழைச்சிக்கலாம். இன்னும் 100 வருஷம் இருக்கு, இந்த விஷயத்தை பார்த்துக்கலான்னு அதை இடது கையிலையும் இதை வலது கையிலையும் முக்கியப்படுத்தி வாழ்க்கையை தீர்மானிச்சு பழகு, காரியங்கள் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே. சொல்லி முடிங்க பார்க்கலாம். துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே. பக்கத்தில் கைப்பிடிங்க, சொல்றேன். கைப்பிடிச்சிட்டிங்களா? சொல்லுங்க. ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. 3 வேளையும் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. சூழ்நிலை மோசமாகும். அப்படின்னா சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம். சரியான பாதையில் போய் கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சூழ்நிலை மோசமாச்சுன்னா சந்தோஷப்படுங்க. முடிவில் ஒரு பிரேக் த்ரூ இருக்குன்னு உங்களுக்கு நிச்சயமாய் சொல்ல முடியும். தேவ மகிமையில் வைக்கப்பட்டிருக்கிற பாதையில் பயணிக்கிறேன்னு சந்தோஷப்படுங்க. தேவ மகிமையை காண்பேன். ஹல்லேலூயா. எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே. ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஓ ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும். விசுவாசமா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜெபம் நாளையிலிருந்து துளிர்க்கட்டும். எனக்குள்ளே ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். ஜெபம் என்கிற பேராயுதம் எனக்குள்ளே செயல்படட்டும். ஆமென். இயேசுயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஓ ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆனந்தமே. நல்ல கரந்தட்டி. நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. கையை உயர்த்தி நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. வசனம் விதைக்கப்பட்டது. இந்த வசனத்தை வளரச் செய்கிற வேலை நம்ம எல்லாருக்கும் உண்டு. இந்த வசனத்தை எனக்குள்ளே வளரச் செய்வேன். இந்த வார்த்தை என்னை தேடி வந்தது, ஒரு நோக்கத்தோடு வந்தது. என் மீது கரிசனையா இருக்கிறதுனாலே வந்தது. என் மீது அவர் நோக்கமா இருக்கிறதுனால வந்தது. என்னை தன்னோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறதுனால வந்தது. இந்த வார்த்தையை நான் எனக்குள்ளே வளரச் செய்வேன். இந்த விதையை அனுதினமும் நீரூற்றி வளர்ப்பேன். உறவில் வளருவேன். ஜெபத்தை முன்னெடுப்பேன். ஜெபம் என்னும் பேராயுதத்தினாலே வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த பூமியில வாழ்ந்து காட்டுவேன். அது நிச்சயமாய் ஆகும். பரத்திலிருந்து ஜெயத்தை பெறுகிறது என்னாலே ஆகும். கை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தகப்பனே, இந்த ஜெப ஆவியை விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த ஜெப ஆவியை ஆழமாய் விரும்புகிறேன். அதிகமாய் விரும்புகிறேன் ஆண்டவரே. கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் துதியோடு வந்து நிற்க விரும்புகிறேன். கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு வந்து நிற்க விரும்புகிறேன். கிடைக்கிற நேரம் எல்லாம் நன்றி பலிகளை பாதத்தில் படைக்க விரும்புகிறேன். கிடைக்கிற நேரம் எல்லாம் உம்மை மகிழ்விக்கிற நேரமாய் பயன்படுத்த விரும்புகிறேன். ஐயா, என் நேரமும் உமது சிந்தையில் நிறைந்திருக்க விரும்புகிறேன். எவ்வளவு கொழுமையானவைகளை கொண்டு வந்து வைக்க முடியுமோ, எவ்வளவு கொழுமையானவைகளையும் நேர்த்தியானவைகளையும் கொண்டு வந்து வைக்க முடியுமோ தேடி 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 கொண்டு வந்து வைக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. உங்க பாதத்தில் ஒவ்வொரு நாளும் நிறைவாய் சேர்த்து மகிழ விரும்புகிறேன் ஆண்டவரே. என்ன போல வார்த்தை சேர்க்க கூடாதுன்ற ஒரு வெறியோடு எவ்வளவு அதிகமாய் கொண்டு வந்து வைக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாய் கொண்டு வந்து வைக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. என் தகப்பனின் சிரிப்பை காண விரும்புகிறேன். அவர் என்னை கண்டு பூரிக்கிறதை காண விரும்புகிறேன் ஆண்டவரே.
சிநேகித வட்டத்துக்குள் மெல்ல நுழைய விரும்புகிறேன். சிநேகித வட்டத்துக்குள் நுழைய விரும்புகிறேன். ஐயா, சாதாரண வாழ்க்கை வாழுகிறதற்கு என்னை நீர் அழைக்கவில்லை. உங்க உறவில் வளருகிறதற்கு என்னை அழைக்கிறீ. அந்த உறவில் நானும் வளருவேன், ஒவ்வொரு நாளும் வளருவேன். ஆண்டவரே, இந்த ஜெபாவியை வாஞ்சிக்கிறேன், அதிகமாய் வாஞ்சிக்கிறேன். என் தகப்பனே, உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொருவருக்கும் அந்த ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே. ஜெப தாகமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஐயா, அது தாகமாய் மாறட்டும். தேடி 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 செபிக்கிற தாகமாய் மாறட்டும். இந்த உறவு தாகமாய் மாறட்டும். தணிக்க முடியாத தாகமாய் எங்க வாழ்க்கையில மாறட்டும் ஆண்டவரே. ஒருவனாலும் ஒரு காரியத்தாலும் தணிக்க முடியாததாய் மாறட்டும் ஆண்டவரே. உறவு மாத்திரமே தணிக்கிறதாய் மாறட்டும். வாஞ்சிக்கிற ஆண்டவரே, எங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவரே, உறவில் வளரச் செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே காணிக்கைகளை கையில் எடுங்க.